ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸை அயர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி ப்ளவுஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து பின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே பின் தான் பண்ணுவேன். நல்லா மடிப்பு பாகத்தெல்லாம் உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு பின் எடுத்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹிப்புக்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல் சுருக்கம் இல்லாமல் நல்லா கையால் நல்லா தேய்ச்சி இழுத்து விட்டு அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணும்போது ப்ளவுஸ் மடங்காது சுருங்காது. நம்ம அதாவது அளவு வைக்கிறதுக்கு அளவு வச்சு மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்பயுமே ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும் துணி. இந்த மாதிரி ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டன் பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி துணியை நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ரஃப்பாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா துணி முன்ன பின்ன இருக்கும், அதனால தான். அடுத்து ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம உயரத்தை, அதாவது பேக் பகுதியோட உயரத்தை நம்ம எப்பயுமே டேப்பில் அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வைக்கும்போது அது கொஞ்சம் இதாகும். இந்த மாதிரி ப்ளவுஸ் ரொம்ப இழுக்காமல் கையாலே தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த அளவு வச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் வைக்கும்போது பாருங்கள், நம்ம வச்ச அளவு கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது எப்பயுமே அந்த ப்ளவுஸ் ஃபோல்ட் பண்ண பகுதியில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கேப் இருக்கும். இப்போ பாருங்கள் அங்கனுக்குள்ளே ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை வச்சா தான் கரெக்டாக ப்ளவுஸை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து இடுப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கேயே ஒரு கொஞ்சம் பகுதி இருக்குது. இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த டாட் எதுக்கு நம்ம பேக்கில் பிடிக்கிறோன்னா ப்ளவுஸ் கிரிப்புக்காக, பின்னாடி பேக்கில் கிரிப்புக்காக. அடுத்து நெக்கோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நான் வைக்கிற மாதிரி கையை இந்த மாதிரி நீங்கள் அமைக்கி பிடிச்சிட்டு முன்னாடி லைட்டாக இழுங்க. ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ண ப்ளவுஸ்னால் கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்ம இழுத்து பிடிச்சி 2 பக்கம் ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கை ரஃப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு டைமண்ட் கொடுத்துருக்கு, பட் நான் ரவுண்ட் நெக்கு தான் வரைய போகிறேன். இப்போ கீழே இடுப்பில் இந்த மாதிரி கை வச்சு இழுத்துட்டு ஆம் ஹோல்கிட்ட சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து ஆம் ஹோல் பகுதியை குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். நீங்கள் ஆம் ஹோல் இந்த வளைவு வரைகிறதுக்கு சும்மா லைட்டாக ஒரு டாட் பாருங்கள், ஒரு டாட் போட்டு ப்ளவுஸை மேலே வச்சு சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அச்சு கீழே விழுந்துடும். பாருங்கள், விழுந்துருச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்துக்குமே நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள், தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரும். அடுத்து ஆம் ஹோலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே பாருங்கள், மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு தான் நான் போடுறேன். அடுத்து இது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, கீழே ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இது ஆம் ஹோலையும் நம்ம கீழே ஹிப்பையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது வந்து ரெடி அளவு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு கர்வ் தான், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு வந்து டைமண்ட் நெக் அந்த அளவு ப்ளவுஸில் இருந்தனால கரெக்டாக வந்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டுக்கு மேலே தான் வரும். இந்த மாதிரி தாங்க வரும் உங்களுக்கு. இப்போ ஆம்ஹோல் கிட்ட எப்படி நீங்கள் ஆம்ஹோல் கிட்ட இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி 4 இன்ச்சு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மேலே இந்த மாதிரி 4 இன்ச்சு வரணும். இப்படி வச்சா தான் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான் பேக் நெக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரா எட்ஜ் ரஃப்பாக போட்டோம்ல, அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பேக் நெக் முடிஞ்சிச்சு. பேக்கோட உயரத்தை நம்ம எழுதிக்கலாம். இது எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் பார்ட் இந்த பக்கம் தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. அப்படியே பேக் நெக்கை அப்படியே நான் பண்ணுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ளவுஸ் அப்படியே நம்ம பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அவுட்லைன் மேலே தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குறிக்க போகிறோம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம், இனி தேவைப்படாது. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த வளைவு கொக்கி இருக்குல்ல, அந்த சைடு எடுத்துக்கோங்க. அந்த சைடு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே 4 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு, அதாவது 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணி போட்டிருப்போம், அதுக்கு கீழே ப்ளவுஸை பாருங்கள், அதுக்கு கீழே ப்ளவுஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்கோட டாட்டை மேலே குறிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சு மேலே விட்டுருக்கோம், அங்கே விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே பிடிச்சி கீழே நேராக பிடிச்சிட்டு நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடம் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம தையலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சு, அடுத்து முன்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்கேல் நம்ம ஆம்ஹோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டோட வளைவு கர்வை வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே 4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த கர்வ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்கு, அதாவது நெக்கை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல் பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு 4 இன்ச்சு கீழே விட்டு உள் வளைவு நம்ம இந்த மாதிரி உள் வளைவாக இந்த மாதிரி போட்டுக்கணும். இது எதுக்கு நம்ம போடுறோன்னா, ஆம்ஹோல் சுருக்கம், ஆம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த முன்னாடி வந்து இந்த உள் வளைவு விடுறோம். இப்போது நம்ம ரெடி அளவுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சு இறக்கி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி இறக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி இறக்கி வச்சு பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தையலுக்கு அது 2 ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுருக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம அதாவது ஷோல்டருக்கு சென்டரில் பார்த்து
தான் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் பிடிக்கணும். இந்த மாதிரி கோடு வந்து போடணும்னு நீங்கள் அவசியம் இல்லை. நான் பிகினர்ஸ்க்காக போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் தான் அதை மார்க் பண்ணணும். இப்போ வந்து ஹூக் பக்கம், அதாவது ஐ குக்கி சைடு நீங்கள் எடுத்துகிட்டு உள்ள ப்ளவுஸை வந்து உள்ளே திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இறக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸை வந்து ரொம்ப ப்ரெஷராக இழுக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக இழுத்திங்கன்னா அது அளவு வந்துடும். பாருங்கள், பட்டை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நம்ம 2 ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. நீ நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மட்டும் குறித்தா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வளைவு குக்கி இருக்குல்லங்க, அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டாட் பிடிக்கிறதுக்கான அகலத்தை முதல்ல நம்ம டேப்பு வச்சு அளந்துக்கோங்க. அளந்து எழுதிக்கோங்க. எனக்கு 1.5 வருது. இந்த பக்கம் 1.5, அந்த பக்கம் 1.5 நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் டாட்டுக்கு வந்து அந்த வளைவு குக்கி சைடே நம்ம அந்த மாதிரி 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு பாருங்கள், அந்த டாட் பிடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியுது. அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே இறக்கி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க 2 டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ 3வது டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக ப்ளவுஸை திருப்பிட்டு இந்த தையல் இருக்குது பாருங்கள், அந்த தையலுக்கு கீழே வச்சுட்டு பாருங்கள் குடிச்சிருப்போம். நம்ம அதை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், அந்த 3வது டாட் குடிச்சிருக்கு அந்த இடம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அங்கனக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு மார்க்கு. இப்போ வந்து நம்ம டாட்டோட உயரத்தை வந்து அளந்து எழுதிக்கலாம். இது வந்து நான் வந்து தைக்கும்போது தான் அந்த எப்படி வந்து இந்த டாட் பிடிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவேன். நீங்கள் தைக்கிற வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அளந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு அளவு ப்ளவுஸே தேவையில்லை. நம்ம இதை பார்த்தே நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இது 2வது டாட்டு. கரெக்டாக 3 வருது. இந்த டாட்டெல்லாம் நீங்கள் வந்து இந்த வளைவு குக்கி சைடே நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 3வது டாட்டு. பாருங்கள், 3வது டாட்டை நம்ம குறிச்சிக்கலாம். மூன்றரை வருது. அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம குறிச்சிருக்கோம்ல, அங்கே லைட்டாக சின்ன சின்ன ஒரு ஆர்காட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுறதுக்காக அந்த ஆர்காடு. ரொம்பவும் கட் பண்ணிடாமல் லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஆர்காட் பண்ணி வச்சிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணி தான் இருப்போம். இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவுக்கு எப்பயுமே டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு ரஃப் லைனாக போட்டுக்கோங்க ஒரு லைனு. அடுத்து மடிச்சதை ஸ்லீவ் மடிச்சதை போல் அதுக்கு ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு, அதாவது அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அந்த கோட்டுக்கு மேலே நீங்கள் அப்படியே வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கையோட அளவை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல், அடுத்து ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான்.
இந்த வளைவுக்கு நம்ம வந்து பாருங்கள், நடுவில் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி கை வச்சு கீழே இந்த மாதிரி ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு, இப்போ நம்ம அப்படியே கேர்வ் போடுறது தான் வேலை. பாருங்கள், இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே விட்டுட்டு பாருங்கள், 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு அப்படியே வளைவாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஸ்லீவு. இது ரெடி அளவு. அடுத்து நம்ம தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ரஃப்பாக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சிசர் கட்டு. அடுத்து வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணுற பக்கம் ஒரு உள் வளைவு போடணும். நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டில் போட்டோமோ அதே மாதிரி, அதாவது ஆர்ம் ஹோல் சுருக்கம் லூஸ் வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம சிசர் கட் போட்டிருக்க ஒரு இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்கள், மேலேருந்து கீழே அப்படி அழகாக மேலேருந்து கீழே பார்க்குறக்கு ஒரு எஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வளைவு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேணால் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஆர்ம் ஹோல் சுருக்கம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இங்கே ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து துணி அகலமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டேன். நீங்கள் துணி கம்மியாக இருந்தால் ஒரு சைடாக மடிக்காமையே ஒரு பட்டி கட் பண்ணிவிட்டு அதை வச்சு இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இது அளவு கரெக்டான அளவு. ப்ளவுஸை அப்படியே போட்டு 2 ஜாயின் பண்ணிட்டு இடத்துல ஒரு 3 மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா அந்த மார்க் அப்படியே கீழே விழுந்துடும். பாருங்கள், விழுந்துருச்சு. மேலே 1/4 இன்ச்சு எனக்கு, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே 1/4 இன்ச்சு இருக்குது. இது தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இப்போ பட்டியை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கிட்ட ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, இன்னொரு கட் போடுறதுனால இது ரெண்டுமே வந்து கொக்கி சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக, மாற்றி நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 பட்டி 2 பீஸ் வந்திருக்கு எனக்கு. இந்த சைடு 2 பீஸ், இந்த சைடு 2 பீஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு எப்படி துணி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். மொத்தம் உங்கள் அளவு ப்ளவுஸில் இந்த ஹூக் பட்டி எவ்வளோ இருக்குன்றது முதல்ல அளந்துக்கோங்க. அந்த அளந்த அளவில் ஒரு 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அந்த மாதிரி அளவாக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அதை நீங்கள் வச்சு, எனக்கு வந்து 7 வருது, நான் அதோட ஒரு 2 இன்ச்சு கூட்டி 9 இன்ச்சாக அளந்துக்கிறேன் உயரத்தை. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு அது வந்து நீங்கள் தைக்கும்போது இன்னமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது கட் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து நம்ம ஐ கொக்கினா 2 2.5 இருக்கணும். வளைவு கொக்கினா ஒரு 4 இன்ச்சு இருக்கணும். பாருங்கள்,
எனக்கு 4.25 இருக்குது. இப்போ நான் 4 எழுதுனேன். 4 இருந்தாலே உங்களுக்கு போதும். இப்போ ஐ கொக்கி கட் பண்ணுறதுக்கு இது வந்து அகலம் வந்து ஒரு 2, 2.5 இருந்தால் போதும். உயரம் வந்து எப்பயும் போல் நம்ம அளந்த உயரத்தை அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, எனக்கு 2.25 இருக்குது. நீங்கள் 2 இருந்தாலும் ஓகே தான், 2 இருந்தாலும் ஓகே தான். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் நேர் பீஸ் கட் பண்ணிடுவீங்க. நேர் பீஸ் கட் பண்ணால் அந்த வளைவு வந்து வளைஞ்சு கொடுக்காம ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி அதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும் நெக்கை. இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுன்றது டிச்சிங் வீடியோவில் இருக்கும். அவ்வளோதான், ஃபுல் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.